ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, அப்புறம் விபாவரி சிஷ்யா வைஷ்ணவா சாங்கு. அதோட லிங்க் இந்த போஸ்ட்டில் இருக்குது. ஃபேஸ்புக்கோட போஸ்ட் முதல்ல மெசேஜ் போஸ்ட் பண்ணி அதில் இருக்குது. அதுக்கடுத்தது ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சாண்டிங், அப்புறம் பிரம்ம சங்கீதம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.
Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Hare Krishna. Thank you very much. Shubha, Sama enjoyed standing. Oh, Here thank you. too. Hare Krishna. Next Vibhavati Sesha song. Vibhavati Sesha song எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இதை அவர்கிட்ட படிக்கிறேன், எல்லாரும் திருப்பி படிங்க. ஏன்னா ஒரே விதத்துல வராது. இது விருந்தாவன்ல வந்து மங்களாரத்தின்னு ஒரு சாங் இருக்கு. அது வந்து ஒரு நாள் கிளாஸ்ல ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது இஸ்கான் டெம்பிள்ல வந்து மார்னிங் டயத்துல பாட வேண்டிய சாங் வந்து சம்சார தாமம் அப்படின்னு ஆரம்பிக்கும். டெய்லி மார்னிங் வந்து ஆன்மீக குருவை நினைச்சிட்டு நம்ம வந்து வாழ்க்கை டேயை தொடங்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஆன்மீக குரு தான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. ஓகே, ஆன்மீக குரு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தினமும் மாலை வந்து சம்சார தாவான்னு ஒரு மங்கள ஆரத்தி இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்கு. அது வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து விபாவரி சேஷான்னு ஒரு சாங் பார்க்குறோம். இது வந்து பிருந்தாவன்ல மங்கள ஆரத்திக்கு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சம்சாரதாமா பாடுவாங்க. ஓ, இன்னொரு சம்சாரதாமா முதல்ல பண்ணுவாங்க. முதல்ல சம்சாரதாமா பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணா பலராம் எழுப்பும்போது ஓ விபாவரி சேஷம் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங். பிருந்தாவன்ல பாடுற சாங். ஆமா, ஓகேங்களா? சரி, ஒரு படிங்க. நீங்க எல்லாம் திருப்பி படிங்க. விபாவரி சேஷா, சும்மா படிங்க, ராகத்தோட படிக்கல. விபாவரி சேஷா ஆலோக பிராவேஷா विभावरी शेषा आलोक्य पावेश निद्राचारी उठो जीवा निद्राचारी उठो जीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हरे ग्रीवा राम कृष्ण हरे சேர்ந்து படிச்சலாமா? அப்படி நிசிம்ம வாமன ஸ்ரீமதுசூதனா ऋषिम वामन श्रीमधुसूदन ब्रजेंद्र नंदन श्यामा ब्रजेंद्र नंदन श्यामा पूतन गातन कैटभ सातन पूतन गातन कैटभसातन जय दासरथि रामा जय दासरथि रामा यशोदा दूलल गोविंद गोपाल यशोदूला गोविंद गोपाल वृंदावन पुरंदरा वृंदावन पुरंदर गोपी प्रिया जन राधिका रमण गोपी प्रिया जन राधिका रमण भुवन सुंदर बाला भुवन सुंदर बाला रावण तक्कर माकन तस्कर रावण तक्कर माकन तस्कर गोपी जन वत्सहारी गोपी जन वस्त्रहारी ब्रजेर राकल गोप वृंदावल ब्रजेर राकल गोप वृंदावन सिद्धा हरि वंशीधारी सिद्धा हरि वंशीधारी योगींद्र वंदना श्रीनंद नंदना योगेंद्र मंगला श्रीनंदन ब्रज जन भयहारी रज जन भयहारी नवीन नीरद रूप मनोहरा नवीन नीरद रूप मनोहर मोहन वंशी विहारी मोहन वंशी विहारी यशोदनंदन कंस निषूदना यशोदनंदन कंस निषूदन निकुंज रास विलासी निकुंज रास विलासी कदम्ब कानन रासपरायण कदम्ब कानन रासपरायण वृंदा विपिन निवासी वृंदावीर निवासी आनंदवर्धन प्रेम निकेतन आनंदवर्धन प्रेम निकेतन कुलसर जोचक कामा कुलशर कामा गोपंगनान सिद्ध विनोदन गोपंगनानन सिद्ध विनोदन समस्त गुणगण धामा समस्त गुणगण धामा यमुन जीवन केलिपरायण यमुन जीवन केलिपरायण मानस चंद्र सकोरा मानस चंद्र सकोरा नाम सुधा रस गावो कृष्णा जस नाम सुधा
कृष्णा ராகோ வச்சன மனமோரா. राको वचन मनमोरा. அர்த்தத்தை சுருக்கமா பார்க்கலாம். இந்த 8 ஸ்டான்ஸோட அர்த்தம், இரவு நேரம் வந்துருச்சு, இரவு நேரம் எண்டுக்கு வந்துருச்சு, முடிய போகுது. பகல் என்றாவது ஓ ஜீவா சோல் அப்படின்னா ஆன்மாவே சீக்கிரம் எந்திரி, தூங்குனதுக்கு ஒரு சீக்கிரம் எந்திரி. ஏன்னா நம்ம ஹோலி நேம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மார்னிங் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, 4:30 to 6 o'clock அந்த டைத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3:30 எந்திரிச்சிடும். சீக்கிரமா எந்திரிச்சு ஹோலி நேம்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் சொல்றாங்க, இந்த தூக்கம் முடிஞ்சிருச்சு, இரவு நேரம் முடிந்து விட்டது, சீக்கிரம் எந்திரிங்க. சாண்ட் ஹோலி நேம் ஆஃப் சொல்றாங்க ஹரி, பகவானுடைய புனித நாமத்தை சொல்லுங்க. மூரா அப்படின்னு டிமான், மூரான் ஒரு டிமான் இருக்கான், அவருடைய எதிரி யாரு? கிருஷ்ணா. அவர் எல்லா விதத்தையும் என்ஜாய் பண்றவர் அவர் தான், எல்லாத்தையும் அனுபவிப்பவர் வந்து கிருஷ்ணன். எல்லாரையும் ஆக்கர்ஷணம் அட்ராக்ட் பண்றவரும் கிருஷ்ணன் தான். அவர் வந்து ஹார்ஸ் ஹெட்டட் இன்கார்னேஷன் ஹயகிரிவா. இந்த சாங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிருஷ்ணனோட பேர் தான். ஓகே, ரொம்ப அருமையான சாங்கு, பக்தி வினோத் தாக்கூர் எழுதின சாங்கு. எல்லாமே கல்யாண கல்பத்துடன் ஒரு புத்தகத்திலேருந்து வந்தது. எல்லாமே பகவானோட சாங்கு. கிருஷ்ணா வந்து ஹாஃப் மேன் ஹாஃப் லைன். யாரு? நரசிம்மன். அவர் அவதாரம் பண்ணார். அவர் சின்ன பிராமணன். யாரு? வாமன தேவர். அப்படி அவதாரம் பண்ணார். அப்புறம் அவர் மது கைதவா. அவர் 2 ஆளுங்க வந்து வேதங்களை எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். அவங்ககிட்ட இருந்து வேதங்களை மீட்டவர் தான் ஹயகிரிவா இன்கார்னேஷன். ஓகே, அந்த மது சூதனம். ஓகே, சூதனா கில்லர். பிரஜ தேசத்துல இருக்கிற கிங் அரசர் வந்து நந்த மகாராஜா, அவருடைய பையன். ஓகே, அவர் கருப்பு கலர்ல இருப்பாரு, பிளாக்கிஷ் காம்ப்ளெக்ஷன். கூத்தனான்ற பிச்சை வந்து 3 மாதத்துல கொண்டவர். இந்த மாதிரி உள்ள கிருஷ்ணருக்கு எல்லா விதமான பொருள்களும் உண்டாகட்டும். இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் வந்து ராமரா அப்படிங்கிறாரு, சன் ஆஃப் கிங் தசரதா. ஸோ இந்த பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அவரோட கிருஷ்ணனுடைய செயல்கள் வச்சு இந்த பேர்கள்லாம் இருக்கும். தாசரதி ராமா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நந்தநந்தனா, கம்சனி சுதனா. அவர் வந்து 3வது சென்டென்ஸ் அர்த்தம், அவர் வந்து யசோதா அம்மாவுடைய டார்லிங். ஓகே, அவர் வந்து கவுஸ் பசுக்களுக்கும் லேண்டுக்கும் ஆன்மீக புலன்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பவர், பசுக்களை பாதுகாப்பவர். ஓகே, அவர் தான் விருந்தாவன காடுகளுக்கு வந்து தலைவர். ஓகே, அவர் ராதிகாவோட பிலோவ்டு லவர். ராதாராணிக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிருஷ்ணன், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ராதாராணி. ஓகே, மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் ராதாராணி. ஓகே, 4வது ஸ்டான்ஸோட அர்த்தம், இப்போ ராமரா என்ன பண்றாருன்னா ராமருடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். கிருஷ்ணரா என்ன பண்றாருன்னா கோபீஸோட வெண்ணைகள் திருடுறாரு. அப்புறம் வந்து யமுனா வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது கோபீஸ் வந்து அவங்களோட விளையாடுறாரு, அவங்களோட ஆடைகளை திருடுறாரு. அவர் வந்து பிரஜாவுடைய கவுஹெட் பாய் என்ன சொல்றது, மாடு மேய்ப்பவர். ஓகே, அவர் வந்து அந்த கோபாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவர் எல்லாருடைய மனங்களையும் கவருபவர். அவர் எப்பயுமே பொல்லாமல் வாசிப்பவர். ஓகே, 5வது சென்டென்ஸ் அர்த்தம், கிருஷ்ணர் வந்து மிகப்பெரிய யோகிகளால எப்பயுமே தியானம் பண்ணக்கூடியவர். அவர் வந்து எல்லா விதமான பயங்களையும் இதயத்திலிருந்து போக்கக்கூடியவர். ஓகே, பிரஜதாமிகளோட எல்லா வித பயங்களையும் போக்கக்கூடியவர். அவருடைய கலர் வந்து ஃப்ரெஷ் ரெயின் கிளவுட். ஓகே, அவரோட ஃபார்ம் வந்து எப்பயுமே அட்ராக்டிவா இருக்கும். அவர் வந்து எப்போ அவளுக்கு ஃப்ளூட் வாசிட்டு போனார்னா அவ்வளோ அழகா இருக்கும், எல்லாத்தையும் கவர்ந்து இருப்பார். ஓகே, 6வது பேராகிராஃப், அவர் யசோதாவோட பையன், கம்சனை வதம் பண்ணியவர். அவர் ராச லீலைகளை வந்து பிருந்தாவனத்தில் நடத்தியவர். ஓகே, பிருந்தாவன் காடுகளில். கிருஷ்ணா வந்து கடம்பா ட்ரீஸ் அதுக்கு கீழே தான் ராசா டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராசா டான்ஸ் வந்து நம்ம பேசக்கூடிய அளவுக்கு தகுதி யாரும் வரல, அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. The only highest souls like Chaitanya Mahaprabhu, very advanced devotees மாத்திரம் தான் அந்த லீலையில வந்து புரிஞ்சுக்க முடியும். அவர் வந்து பிருந்தாவனுடைய காடுகளில் இருக்கிறவர். ஓகே, அவருடைய பக்தர்களுக்கு வந்து நிறைய இன்பத்தை கொடுப்பவர். அவர் வந்து அன்பின் இருப்பிடம். ஓகே,
அவர் வந்து அந்த கோபிஸ்ல வந்து இன்னும் அன்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறார் கிருஷ்ணர். கோபிஸோட ஹார்ட்ஸ் வந்து கிருஷ்ணா தான். ஓகே, அப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ், லார்ட் கிருஷ்ணர் வந்து யமுனா ரிவரோட உயிர் மூச்சு. எப்பயுமே அவர் விருந்தாவனோடய போக மாட்டாரு, எப்பயுமே கோபிஸ் ராதா ராணியோடய கோபாஸோடய ஸ்பெண்ட் பண்ணுவார். அங்க இருக்கிற விருந்தாவன் காட்டில் வந்து சக்கரா பேட்ஸ் ஒரு விதமான பறவைகள் இருக்கு, அது அந்த பறவைகளோட நேரம் கழிக்கிறது. இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் வந்து எப்பயுமே விருந்தாவன நித்தியமா பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு பணக்காரர் வரும்போது அவருடைய சில ஐட்டங்கள்லாம் கூடிய வருது, பேராஃபேமிலியெல்லாம் சொல்லுவோம்ல, காரு, காஸ்ட்லி காரு ரைட் வந்து இறங்கும், கரெக்டா இல்லையா? அவரோட கொஞ்சம் அசோசியேட்ஸ் வருவாங்க, அவரோட வீடும் அங்கே இருக்கிற மாதிரி ரிப்ளிகாவாக கட்டுவாங்க. அதே மாதிரி பகவான் இங்கே வரும்போதும் பிருந்தாவன் வந்து அதோட ரிப்ளிகா, எப்படி அந்த கோலோவ ஆன்மீக உணவு இருக்கோ அதோட ரிப்ளிகா தான் இங்கே இருக்கு பிருந்தாவனம். அதனால அவர் எங்கேயே இருந்தாலும் நித்தியம் அந்நிலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஓ மனமே, அவருடைய புகழ்களை வந்து எப்பவுமே பாடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பாடம் படிக்கலாம், படிக்கணுமா? विभावरे शेषा आलोक प्रावेशा निद्राचारी उत जीवा विभावरे शेषा आलोक प्रावेशा निद्राचारी उत जीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हय ग्रीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हय ग्रीवा श्रीम वामन श्रीमधुसूदन व्रजेन्द्र नंदन श्यामा
Sanandana Kamsanishudana Nikunjana Shavilasi Kadamaganana Rasaparayana Vrindavipena Nivasi Kadamaganana Rasaparayana Anandavadana Premanikedana Kulasara Jojakama Anandavadana Premanikedana Vapangana Gana Ditta Vinodana Samasta Guna Gana Dana Vapangana Gana Ditta Vinodana Yamuna Jivana Giriparayana Manasa Chandra Chakora Namasudara Shadava Krishna Jasha Raghuvachana Manamora Krishna Jasha Namasudara Shadava Krishna Jasha Raghuvachana Manamora Namasudara Jasha Raghuvachana Manamora. Hare Krishna, thank you very much. Hare Krishna mantra வந்து சொல்லிடலாம்ப்பா. டைம் ஆயிடுச்சா? 6:40. ஒரு சாண்டி மட்டும் முடிச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய Om Namo Bhagavate Vasudevaya. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய Om Namo Bhagavate Vasudevaya. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய Om Namo Bhagavate Vasudevaya. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய Om Ajnanatimirandasya ஞானாஞ்சனசலாக்கயா Jnananjanashalakaya चक्षुरुन्मीलितमेन Shurumiritamena तस्मै श्रीगुरवे नमः Tasmai Shri Gurave Namaha. नमो विष्णुपादाय Namo Vishnupadaya कृष्णपृष्ठाय भूतले Krishna Prasthaya Bhutale श्रीमते भक्तिवेदान्त Srimate Bhaktivedanta स्वामी इति नामिने Swami Niti Namine नमस्ते सरस्वती देवे Namaste Saraswati Devi
कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण महामंत्रम की जय। जय श्री भक्तिवेदांत स्वामी स्वरूपानंद महाराज की हिदाय गुरु प्रेमानंदे हरे कृष्णा இப்போ வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஃபேஸ்புக் வந்து தடைப்படாது அதில் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அது ஜாயின் பண்ணணும்னு நினைக்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மீட்டிங் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் ஜூம் அப்ளிகேஷன் வந்து இது ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டுமே அதில் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா ஹரே கிருஷ்ணா கிளாஸ் பண்ணலாம் லாஸ்ட் டைம் எது பார்த்தோம் யத்பாவ பாவிதம் தான் பார்த்தோம் இல்லையா थोड़ा படிச்சலாமா யத்பாவ பாவிதம் லாஸ்ட் டைம் பார்த்து இது ஸ்டார்ட் வீடியோ போடுவோம் वो पेज करियो एडिशनल नहीं करियो अவ்வளவுதான் நான் சத்தம் வந்து விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ஓகே இவனா தெரியுது ஓகே சத்தம் வந்து நான் அப்புறம் அதை இது பண்ண மியூட் ஆக விட்டுருவோம் ஓகே ஹரே கிருஷ்ணா यद्भावभाविता धियो मनुजास्तथैव सम्प्राप्य रूपमहिमासनयानभूषा सुप्तैर्यमेव निगमप्रतितैस्तुवन्ति गोविन्दमादिपुरुषं तमहं भजामि ओके हरे कृष्णा இது லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஓகே இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து 64 கலைகள் தெரியும் ஓகே அந்த 64 கலைகள் டீடைலா வந்து இவர் போட்டு வந்து இதான் பார்த்தோம் லாஸ்ட் டைம் இல்லை அடுத்து பார்த்தோம் ஓ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் ஓகே இதுக்கு அடுத்தது பார்த்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிரம்ம சமீதா ஒரு பிரேக் கொடுத்துட்டு பகவத்கீதை பார்க்கலாம் ஓகேவா இந்த கிளாஸ் பிரம்ம சமீதா பார்க்கலாம் இந்த ஸ்லோவை பார்த்துக்கலாம் ஆக்சுவலா आनंद चिन्मय रस प्रतिभाविधामि आनंद चिन्मय रस प्रतिभाविधामि खाबि एव निज रूपतया गलाभि खाबि एव निज रूपतया गलाभि गोलोक एव निवसति अखिलात्मभूतो गोलोक एव निवसति अखिलात्मभूतो गोविन्दमादिपुरुषं
पुरुषं तमहं भजामि லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம்னா அதாவது கோவிந்தனுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு அது ஆன்மீக உலகம் டிஃபரன்ஸ் டீட்டெயிலாக பார்த்தோம் ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அங்கே வந்து பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி கிடையாது இங்கே வந்து பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸ் இருக்கு இங்கே தாப்பத்திரையும் இருக்கு 3 விதமான துன்பங்கள் அங்கே வந்து அது கிடையாது அப்புறம் வேற என்ன டிவாலிட்டிஸ் அங்கே கிடையாது இங்கே டிவாலிட்டிஸ் இருக்கு இன்பம் துன்பம் அப்புறம் நெல் வெயில் இந்த டிவாலிட்டிஸ் இங்கே இருக்கு அங்கே கிடையாது ஓகே என்ஜாய்மெண்ட் அங்கே கிருஷ்ண மயமாக வச்சு என்ஜாய் பண்ணுவோம் இங்கே நம்மளை வைத்தே நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல கிருஷ்ணர் வந்து வசிக்கிறார் ஆமாம் நம்ம வந்து பௌதிக உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடல் அங்கே வந்து பஞ்சபூதங்கள் கிடையாது அது ஃபுல்லாக சோல் தான் அங்கே ஆன்மீக பாடி ஓகே இப்போ அங்கே கோலோக விருந்தாவனில் வந்து ராதா ராணியோட கிருஷ்ணர் வசித்து வருகிறார் ஓகே அவருடைய ஆக்டிவிட்டி வந்து 64 கலைகள் வந்து அவருக்கு தெரியும் ஓகே அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சகீஸ் கோபிஸ்லாம் சொல்றாங்கல்ல அவங்களோட அவர் வந்து வசித்து வந்துட்டு இருக்கிறார் ஓகே அதனால பகவான்கிட்ட வந்து நம்ம விதவிதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஓகே நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் 5 இருக்கு மொத்தம் முதன்மையானது வந்து 5 சாந்த ரஷா தாசிய ரஷா சக்கிய ரஷா வாட்சல்ய ரஷா மாதுரிய ரஷா ஓகே ஸோ இந்த மாதிரி 5 விதமான ரசங்கள் இருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதுல எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம உறவு வந்து வைத்துக்கலாம் இந்த ஸ்லோகம் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம் அது இதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிச்சிடலாம் இப்போ நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷ்யாம சுந்தரம் அசிந்த்ய குணஸ்வரூபம் 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 கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி கோவிந்தமாதி புருஷம் ராகத்தோட படிக்கலாம் பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷ்யாம சுந்தரமசிந்த குணஸ்வரூபம் யம் ஷ்யாம சுந்தரமசிந்த குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி பார்த்தோம் பிரம்ம சம்ஹிதா இது வந்து பிரம்மா வந்து கிருஷ்ணரை குளோரிஃபை பண்றாரு அந்த பாடலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் பிரபா மீன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணது இது பிரம்மா பாடினது இதை டிரான்ஸ்லேட் பண்ணது இந்த புக்கை எழுதுனது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து வெரி வெரி ஹைலி எஜுகேட்டட் பர்சனாலிட்டி ஓகே ஆங்கிலம் சான்ஸ்கிரிட் அரேபியன் இந்த மாதிரி 7 லாங்குவேஜில் வந்து மிக புலமை வாய்ந்தவர் ஓகே அவர் வந்து நம்ம பரம்பரையில் சிம்ம ஆச்சாரியா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வந்து படிக்கிறேன் ஐ வர்ஷிப் கோவிந்தா த பிரேமவல் லார்ட் ஹூ இஸ் ஷியாம சுந்தரா கிருஷ்ணா himself
with innumerable attributes, whom the pure devotees see in their heart of hearts, with eye of devotion, tinged with the salve of love. So, கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்ம வேதங்கள் நிறைய படிச்சு நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிட்டா புரிஞ்சுக்க முடியாது. எப்போ ஒருத்தருக்கு அகங்காரம் இருக்குதோ அப்போ பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த அகங்காரம் வந்தவொடனே எனக்கு இந்த மரியாதை இல்லையா, இல்லை என்னையே சரியாக கவனிக்கலையா அப்படின்ற ஒரு அகங்காரம் வந்தவொடனே அந்த சோல் வந்து அங்கேருந்து இங்கே வந்துடலாம். தனியாக நான் என்ஜாய் பண்ணணும்னு சொன்ன உடனே கோலோகம் இருந்தவன் ஆன்மீக கோலத்திலேருந்து பௌதிக கோலத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், வேற பாடி கொடுத்து. ஓகே, அதனால இந்த கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம இந்த ஐயால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கடவுள் என்ன வர சொல்லு அப்படின்றாங்க சில பேர். எவ்வளோ சீப்பாக சொல்றாங்க பாருங்க. இஃப் there is God, show me the God. First of all, do you have the eyes to see God? உங்களுக்கு வந்து கடவுளை பார்க்கக்கூடிய கண் இருக்குதா? அது நமக்கு கிடையாது. ஒரு ஈகிள் மேலே போகுதுன்னா அந்த ஈகிளுக்கு வந்து 7 மைல் தூரம் கீழே இருக்கிற அதோடைய உணவு தெரியும். நம்மளால கொஞ்ச தூரம் சரியா பார்க்க முடியாது. இந்த கண்ணை வச்சு இருட்டில் வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப எல்லாம் ஃபுல் படம் பவர் ஷட்டர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ஃபுல் இருட்டா இருக்கு, அப்ப கண்ணு தெரியாது. சன் கடவுள் பார்த்தா தான் நம்ம பார்க்க முடியும். கடவுளோட கண்ணு வந்து சன், மூன், சூரியன், சந்திரன், இது மூலமா அவர் பார்த்தோன்னே நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் we cannot see. நம்மளோட நிலைமை இப்படி இருக்கும்போது கடவுள் வந்து இருந்தா இங்க முன்னால வரணும் இப்படின்னு சொல்றதெல்லாம் விதண்டாவாங்க. ஓகே, ஆனா என்ன ஐ வேணும்னா அதுக்கு ஸ்பெஷல் ஐ வேணும். என்னன்னா சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரங்கள் மூலமா பகவானை பார்க்கணும். ஓகே, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல முதன்மையான சாஸ்திரம் வந்து பகவத்கீதா, பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் சைத்தன்ய சரிதாமிர்தம். இந்த 3 சாஸ்திரங்கள் மிக மிக முதன்மையானது. இந்த கலியுகத்துல வந்து எல்லா மக்களும் இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். யார் வந்து இந்த புத்தகங்கள் வீட்டில் இல்லையோ தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் போடுங்க, உங்களுக்கு அந்த புக்கை நான் வாங்கி தரேன். நீங்கள் பணத்தை வந்து டெலிவரி பண்ணும்போது கொடுத்தா போதும். ஸோ இந்த சாஸ்திரம் மூலமா பார்க்கணுமே தவிர பகவானை நம்மளோட இந்த கண்களால யூ கேனாட் see. யூ கேன் ஹியர் கிருஷ்ணா. ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் எவ்வளோ தூரம் நம்ம எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டார். ஆனால் அவருடைய இயர்ல வந்து கத்துனோம்னா நிச்சயமா அவர் எந்திரிச்சுக்குவார். எந்திரிப்பா அப்படின்னு சொன்னா எந்திரிச்சுக்குவார். ஸோ இயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் ஸ்லீப்பிங். ஓகே, இட் இஸ் அவேக்கன். ஸோ அந்த சாஸ்திரம் மூலமா பார்க்கணும். அவருக்கு எப்படி இருக்குன்னா பக்தியோட பக்தி கண்ணோட வந்து அதை பார்க்கணும். என்ன இம்பார்ட்டன்ட்னா அர்ஜுனரும் இருக்காரு, துரியோதனும் இருக்காரு. ஓகே, துரியோதன் வந்து கிருஷ்ணகிட்ட போறார், மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. அப்ப வந்து துரியோதன் வந்து நம்ம சைடு கிருஷ்ணர் வந்தா நல்லா இருக்கும், நம்ம வந்து பாண்டவர்களை எளிதாக வென்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா சுபத்ரா வந்து போக சொல்றான், நீங்க போயிட்டு வாங்க கிருஷ்ணரோட இது கேளுங்க, சரி நான் கிருஷ்ணரை பார்க்க போறேன்னு சொல்லி போறான். இப்ப 2 பேரும் கிருஷ்ணரை அப்ரோச் பண்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்துட்டார். அர்ஜுனன் வந்து எங்க உட்கார்றாரு? துரியோதனன் ஃபர்ஸ்ட் வர. எங்க உட்காருவார் துரியோதனன்? சரி, துரியோதனன் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து தலைமாடு பக்கத்துல உட்கார்ந்துருவார். கரெக்ட். அப்புறம் அர்ஜுனன் எப்போ வருவாரு? லேட்டா வருவாரு. எங்க உட்காருவார்? கால் பக்கத்துல, கிருஷ்ணனுடைய பாதம் பக்கத்துல உட்காருவார் அர்ஜுனன். ஓகே, துரியோதனன் தலை பக்கத்துல உட்காரும். இப்ப இந்த காலத்துல சொல்றாங்களா we have to win கார்ப்பரேட் வேர்ல்டு, அந்த மாதிரி துரியோதனன் பக்கா கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓகே, அவன் என்ன பண்ணா தலைமாடலாம் உட்காருவேன், தலை குனியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைமாடலாம் உட்காருவோம். அர்ஜுனா இஸ் a humble personality. Okay, he sits in the lotus feet of Krishna. கிருஷ்ணர் வந்து கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோன்னு யாரை பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் அர்ஜுனா பார்க்கிறார். துரியோதனன் பார்க்கல. ஏன்னா கண்ணை திறந்தா இப்படி தான் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அர்ஜுனா என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், அதெல்லாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டவன அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி போர் நடக்க போகுது, அதனால உங்களுக்கு உதவி நாடி வந்திருக்கோம். துரியோதனன் சொல்றாரு, ஹரணி. துரியோதனன் சொல்றாரு, இல்ல நானும் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் முதல்ல இம்பாக்ட் வந்தேன், அர்ஜுனன் வந்து அப்புறம் தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்றாரு.
சொன்னோடனே கிருஷ்ணா சொல்றாரு, இல்லை நான் ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தான் பார்த்தேன், அதனால் அர்ஜுனன் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இப்போ கிருஷ்ணா சொல்றாரு, 2 விதமா பிரிச்சிருங்க. ஒன்று வந்து நான் மாத்திரம் வருவேன், நான் போர் புரியவே மாட்டேன், எந்த விதமான ஆயுதங்களையும் நான் எடுக்க மாட்டேன். ஓகே, ஆனா என்னுடைய நாராயண சேனைகள் இருக்கு இல்லையா, அவங்க ஃபுல்லா சண்டை போடுவாங்க. அவங்க வந்து ஒரு சைடு, நான் ஒரு சைடு. எந்த சைடு வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட சொல்றாரு. நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? கிருஷ்ணா. பக்தர்கள்லாம் கிருஷ்ணா தான் சூஸ் பண்ணுவான். அர்ஜுனா என்ன பண்றாருன்னா, எனக்கு கிருஷ்ணா தான் வேணும் அப்படின்றார். சொல்றாரு, கிருஷ்ணா சண்டை போட மாட்டேன் அப்படின்றார், இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. துரியோதன் மனசு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நல்ல வேலை அர்ஜுனன் வந்து நாராயண சேனையை கேட்கலாம் இருந்திருக்காரு, நல்ல வேலை கேட்கல அப்படின்ட்டு எனக்கு வந்து நாராயண சேனையை கொடுத்துருவார். மிகப்பெரிய படை வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த சேனை எனக்கு கொடுத்துரு அப்படின்வார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, துரியோதனுக்கு எல்லா அளவும் கூட அன்பு கிடையாது. அர்ஜுனருக்கு முழுவதும் அன்பு வந்து கிருஷ்ணன் மேல அன்பு. He is a devotee and friend of Krishna. இந்த மாதிரி கண்கள்ல தான் பகவானை பார்க்க முடியும். துரியோதன் மாதிரி நம்ம கண்கள் இருந்து நம்ம ஒரு பிசினஸ் மென்டாலிட்டியோட கிருஷ்ணர் அப்ரோச் பண்ணா, கிருஷ்ணா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, அவர் he will know how to handle. புரியுதுங்களா? அதனால கிருஷ்ணர் அப்ரோச் பண்ணும்போது the eye of devotion tinged with salve of love. ஓகே, பக்தி கண்ணோட அன்போட அவர் அப்ரோச் பண்ணாதான் அவர் அப்ரோச் பண்ண முடியும், இல்லைன்னா அவரை அணுக கூட முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். பிரேமாஞ்சன சுரிதா. ஓகே, அந்த மாதிரி கண் இருக்கணும். பக்தி விலோச்சனை தான், பக்தியோட இருக்கணும். அடுத்தது பார்த்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ. 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 கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தனி நீ படிக்கிறியா அவரிடம்? நான் ஒரு படிக்கலாம். மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அர்த்தம் படிக்கிறேன். I worship Govinda, the primeval Lord, who manifested himself personally as Krishna and the different avatars
in the world in the forms of Rama, Nrsimha, Vamana, etc. as his subjective quotients. So Brahma என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பர்சனலா கிருஷ்ணரா வந்துட்டேன், அது கிருஷ்ணர் தான் பகவான். இங்க பாத்தீங்கன்னா வார்த்தை கிருஷ்ண ஸ்வயம் அப்படின்னா ஒரிஜினல் பர்சன் இஸ் கிருஷ்ணா. அவர்கிட்ட நிறைய அம்சங்கள் விரிவாகுது. ஓகே, அவதாரம். அந்த அவதாரம் யாருன்னா ராமா, நிருசிம்மா, வாமனா. ஓகே, கிருஷ்ணர் வந்து ஸ்வயமா தோன்றிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் வந்து பாகவத்தில் இருக்கு. என்ன ஸ்லோகம் அது? ஏதே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரியாத்ரம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. கிருஷ்ணர் வந்து இங்க வரும்போது ஸ்வயம் பகவானா வராது. ஓகே, அதனால மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. விஷ்ணு தத்துவம் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு கேண்டில் இருந்து இன்னொரு கேண்டில் பொறுத்து வச்சோம்னா, அப்படி நிறைய கேண்டில் பொறுத்து வச்சா எல்லா கேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா முதல்ல ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் கேண்டில். ஆனா எல்லா கேண்டிலோட சக்தியும் சேமா தான் இருக்கும். ஓகே, இந்த கடவுளுடைய பொட்டன்சி எல்லாம் சேமா தான் இருக்கும். கிருஷ்ண, ராம, நரசிம்மா, வாமனா எல்லாம். ஆனா ஒரிஜினல் கேண்டில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். ஓகே, சோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. எதுன்னா ஒருத்தர் யார் எதுக்காக ஒருத்தர் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு, எதுக்காக ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு? ஹாப்பினஸ். கரெக்ட். எதுக்கு விரிவாரான்னா அவர் வந்து எப்படி நம்ம வந்து ஹாப்பி ஆகலாம், நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸ்பேன்ஷன். அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. நிறைய தத்துவங்கள்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. ஜீவ தத்துவம், விஷ்ணு தத்துவம், சிவ தத்துவம், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. ஒவ்வொரு எக்ஸ்பேன்ஷன்லையும் he gets lot of happiness. ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஆக்சுவலா அவருக்கு ஹாப்பினஸ், he gets happiness by expanding different forms. ஒருத்தர் தனியா இருக்கணும்னா ஹாப்பினஸ் இதுதான், ஆத்மராமா தான். பட் இருந்தாலும் he expands so many so that he can enjoy more. Unlimited he enjoys. ஆத்மராமா தான், he is ஆத்மராமா தான். பிரபுடலாம் கேட்கலாம், பரமேஸ்வரி கேட்கலாம், ஆத்மராமா தான். But still he expands because to have more satisfaction, enjoyment, happiness. Unlimited happiness increase ஆகிட்டே இருக்கும் கிருஷ்ணர். ஓகே, ஆனந்தா புரிவர்த்தனம். அது வந்து ஹாப்பினஸ், ஆன்மீகத்தில் ஹாப்பினஸ் வந்து எல்லை கிடையாது. he is ஆத்மராமா. பட் ஸ்டில் the happiness is more and more. ராதாராணி ஒரு விட்ட குக் பண்றது வந்து ஒரே மாதிரி இருக்காது. அர்த்தத்தில் குக் பண்ணும்போது மோர் டேஸ்ட், மோர் 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 மோர். கிருஷ்ணருக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த விட குக் பண்ணது வேற மாதிரி இருக்கே, அது வேற மாதிரி இருக்கே. ஒரு ஐட்டமே ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க ராதாராணி. ரிப்பீட் பண்ணாலும் வேற மாதிரி இருக்கும். கரெக்டா, வேற டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். ஓகே, ஸோ அதனால நிறைய அம்சங்கள், நிறைய அவதாரங்கள் வரும். எப்படி வந்து வேவ்ஸ் வந்து கடல்ல வந்து வருதோ அந்த மாதிரி அவதாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் சொல்றோம் இல்லையா, 10 அவதாரங்கள் சொல்றாங்க. இந்த 10 அவதாரங்கள் மட்டும் அவதாரம் கிடையாது, ஏகப்பட்ட அவதாரம், மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அவதாராஸ். இதுக்காக இந்த அவதாரங்கள்லாம் வர்றாங்கன்னா இங்க இருக்க சோல்ஸ் எல்லாம் வந்து he wants to take them back. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து அந்த பணக்காரரை விட்டுட்டு போயிட்டான், வீட்டை விட்டு போயிட்டான். Now he has become so poor. நம்ம ஏழை ஆயிட்டான், அவனுக்கு வந்து துன்பத்தில் இருக்கான். அப்ப அந்த அப்பா என்ன பண்ணுவார்னா பல பேரை அனுப்பிச்சு அந்த பையனை கூட்டு வர ட்ரை பண்ணுவார். கரெக்டா இல்லையா? யாராவது கூட்டு வந்தா அந்த அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என் பையன் வந்து திரும்பி வந்துட்டானே, இவர் தான் என்னை கூட்டு வந்தாரு, இந்த பையனை கூட்டு வந்தாருன்னு சொல்லி அவர் மேலே இவருக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் கிருஷ்ணர். கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம தூரம் வந்துட்டோம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனா மனஸ்தானி இந்திரியானி பிரகதிஸ்தானி கர்சனி. நம்ம அவருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல். நம்ம எல்லாருக்கும் அப்பா வந்து கிருஷ்ணர். அவரை விட்டுட்டு நம்ம இங்க வந்ததுனால கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு கோவத்திலையோ இதுலையோ வந்துட்டோம். நம்ம இங்க வந்ததுனால கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆச்சாரியாஸ், அவருடைய பியூர் டிவோட்டீஸ், அவரே அவதாரமா என்ன பண்றாரு, இங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஆனா இங்க வந்து நம்ம வந்து சும்மா வரல. எதுக்காக வந்திருக்கோம்னா we have lot of unfulfilled desires. பூர்த்தி அடையாத ஆசைகள் நிறைய இருக்கு. ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும், இல்ல நான் பெரிய ஆள் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகாம இருக்கு.
ஆமாம், சொர்க்கம் போகணும், இந்த பாடியை விட்டா நேராக ஹெவன் போயிடலாம், அதெல்லாம் வந்து நம்ம ஆசைகள். இந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இந்த உடலை கொடுத்துருக்காரு. இந்த உடல் மூலமாக அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொண்டு அதே சமயம் மனதையும் ஆத்மா ஹார்ட்டையும் தூய்மைப்படுத்தி பகவான்கிட்ட போகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இந்த ஆசைகள் நிறைவேற்றும் போது நிறைய ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வருது இல்லையா? இது வந்து வராமல் அக்கர்மா பண்ணணும். அந்த அக்கர்மா அப்படின்னா இன்ஆக்ஷன். இன்ஆக்ஷன் அப்படின்னா எப்போ ஒருத்தர் பக்தி சேவை பண்ணுறாரோ அப்போதான் அது அக்கர்மாவை மாறுதே தவிர, மற்றபடி நமக்காக நம்ம பண்ணும்போது அதில் வந்து எதிர்விளைவு இருக்குது. எப்படி ஒரு பாலை போட்டோம்னா திருப்பி வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா அதில் 2 பேர் ஹாப்பியாக இருப்போம், 2 பேர் சேட் ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்கள் துன்பமாகவே ஆக்ஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி ஆக்ஷனாக இட்ஸ் கால்ட் விகர்மா. ஓகே, இட் இஸ் அகெயின்ஸ்ட் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறதெல்லாம் விகர்மா. மாமிசம் உண்றது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் சூதாடுறது, தகாத உறவு வச்சுக்கிறது, பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட தகாத உறவு பெண்கள் வச்சுக்கிறது. இந்த 4 வந்து ஒழுக்கம் இல்லாதது. இந்த 4 வந்து அகெயின்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ். இது வந்து விகர்மம். ஓகே, கர்மானா என்ன? எனக்கு நான் சம்பாதிக்க, நான் சாப்பிட்றேன், நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். நீங்க யார் சொல்றது? இது நான் என் இஷ்டப்படி நடக்குது கர்மா. அதுக்கு வந்து ரியாக்ஷன் உண்டு. என்ஜாய் பண்ணா பின்னால சஃபர் பண்ணும். ஓகே, இப்போ இன்பம் அனுபவிச்சா பின்னால துன்பம் அனுபவிக்கும். அதுக்கடுத்து அகர்மா, இன்ஆக்ஷன். இன்ஆக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து பண்ற ஆக்டிவிட்டிஸை கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்றது. எப்படி ஒரு ஆபீஸ் போறாரு, அவர் எப்படி கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ண முடியும்? ஆபீஸ் போகும்போது என்ன பண்ணணும்? ஆபீஸ்ல இருக்க பாஸ் வந்து என்னுடைய பாஸ் கிடையாது, என்னுடைய பாஸ் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா இஸ் த சேம் பாஸ் ஃபார் மை பாஸ். என்னுடைய பாஸுக்கு பாஸ் யாரு? கிருஷ்ணர். என்னுடைய பாஸ் கிருஷ்ணர் தான். அதனால நான் கிருஷ்ணருக்கு தான் ஒர்க் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கான்சியஸ் வந்து கிருஷ்ணருக்காகவே வச்சிட்டோம்னா நமக்கு அதுல ஏதாவது லாஸ் வந்தாலும் அந்த லாஸ் யாருக்கு? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனி பயங்கர ப்ராஃபிட்டாக நல்ல கிளர்க்காக ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வருது. அப்போ அந்த கிளர்க்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த கம்பெனி படுக்கிற நிலைமை வந்துருச்சு, பயங்கர லாஸ். அப்போ அந்த கிளர்க்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது அஃபெக்ட் ஆவானா? அவனுக்கு வேண்டியது மாச சேலரி, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம கான்சியஸ் வந்து கிருஷ்ணர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுல வர்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் கிருஷ்ணர் தான். உங்களை ஒரு மேனேஜரை திட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து கிருஷ்ணர் வாங்கிப்பார். கிருஷ்ணா will repay to that person. You don't need to worry. You don't need to retaliate. Yes, he has done this to me, I will do. No. நம்ம வந்து திருப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது. கிருஷ்ணா இது கிருஷ்ணா பணம் அப்படின்ட்டா போதும். கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா அவரை பார்த்து வச்சுப்பார். ஓகே, இவரா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்கா நீ வேலைக்கு முதல்ல போயிடுவா அப்படின்னு. இந்த மாதிரி கிருஷ்ணரைக்காகவே வேலை பார்த்தோம்னா இதுதான் அக்கர்மம். இந்த மாதிரி அக்கர்மாவோட பண்ணவர் யாருன்னா அர்ஜுனா. அந்த அர்ஜுனா அவன் தோத்து போல. ஆக்சுவலா அர்ஜுனா இஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்ச்சர். ஸ்டில் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆர்ச்சர். ஓகே, இன்னுமே அவர் தான் மிகச் சிறந்த வில்லாளி. அவர் கிருஷ்ணருக்காகவே அந்த கர்மங்கள் பண்ணதுனால மிகப்பெரிய வெற்றிகரமான தொழில் பண்ணார். கரெக்டா? போர் தொழில் எவ்வளவு பெரிய தொழில், அந்த தொழில் மிகச் சிறப்பாக செய்தவர் வந்து அர்ஜுனர். ஓகேங்களா? அதனால கிருஷ்ணருக்காக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் 4 பேர் இருக்கான் ஒரு ஃபேமிலியில, 4 பசங்கள்ல மூத்த பையன் நல்லா படிக்கிறான், டாக்டர் படிக்க வை, 2வது பையன் இன்ஜினியரிங் படிக்க வை, 3வது பையன் வக்கீல் படிக்க வை, 4வது பையன் படிப்பே வரல. அப்ப என்ன ஹரே கிருஷ்ணா சொல்றான், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அப்படி கிடையாது. பகவானை பத்தி நினைக்கிறவங்க வந்து பகவானோட சேன் பண்றவங்க they are the topmost sumedasah highly intellectual people only will think about Krishna. புரியுங்களா? அவங்க தான் இந்த ஏகத்துக்கு வருவாங்க. ஹரே கிருஷ்ணா வாசுதேவம் சர்வமிதி ச மகாத்மா சுதுல்லமா அப்படின்னு சொல்றவங்க வந்து பல ஜென்மங்களை கிடைந்து தான் வருவாங்களே தவிர ஒரே ஜென்மங்கள்ல வரமாட்டாங்க. அந்த போன ஜென்மத்திலேயே அவங்க வந்து தானங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப சேரிட்டிலாம் ஓப்பன் பண்றாங்கல்ல, அனாதாசிரமங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. போன பிறவிலே வேதங்கள்ல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. எல்லா விதமான புண்ணிய காரியங்களையும் முடிச்ச பிறகுதான் கடைசி பிறவில தான் அவங்க வாசுதேவா அந்த பிளாட்ஃபார்முக்கே வருவாங்க. அதனால they are very highly intellectual, மிக உயர்ந்த புத்திய உடையவர்கள். புரியுதுங்களா? சுமேதசா. அதனால useless fellow only will not come and chant.
They are the powerful intellectual community who chants constantly Krishna's name. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. அவங்களால மாத்திரம்தான் இந்த உலகம் வந்து நிலைச்சு நிக்கிறதே தவிர தன்னை மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித சமுதாயத்தினால இல்லை. இந்த உலகம் வந்து நிலைச்சு நிக்கல. எப்பயாவது பூமி வந்து உள்ள போயிடும். ஆனா எந்த ஒரு பக்தன் இருந்தாலும் போதும் இந்த உலகம் வந்து நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இது கேள்வி இருந்தா கேளுங்க. திரும்பி நம்ம வந்து நாளைக்கு வந்து என்னன்னா பகவத்கீதை ஸ்லோகம்னா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இது நிறைய போயிட்டே இருக்கணும். I want to give an introduction about Brahma Samhita to you. That's why you have taken this. Okay. என்ன கேள்வி இருக்கா? முடிச்சு வரல. ஓகே, முடிச்சலாம். நமஸ்தே ஹாஸ்னி பாடுறியா? ஏண்டா நான் பாடி பாடுறியாமா? சார் நீ பாடுறியா? நமஸ்தே ஹாஸ்னி பாடுறியா? நான் பாடுறேன். நமஸ்தே நரசிம்ஹாய. Hare Krishna, Ramanujan.
திரும்பி நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அது இது பண்ணணும். இது பரவாயில்ல. ஃபேஸ்புக் கஷ்டம். ஹரே கிருஷ்ணா.